This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917 6686525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். ட்ரிபிள் எம் யூடியூப் சேனலுக்காக முனிராஜ். இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ஒரு ஊரில் ராமு, சாந்தி அப்படிங்கிற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. இதில் ராமு அவங்க அம்மாவை தன் கூட வச்சு பார்த்துக்கிட்டு வந்தார். அவருக்கு அப்பா இல்லாதனால தன்னோட அம்மாவை கூடவே வச்சு பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, தன்னோட மனைவிக்கும் அம்மாவுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை, சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் இருதலை கொல்லி எறும்பு போல் ரொம்ப திண்டாடி வந்துக்கிட்டு இருந்தார். இவங்க மாமியார் மருமக சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் இந்த மருமக சாந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மாமியாருக்கு ஏதாவது விஷத்தை கொடுத்து கொலை செஞ்சிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு பக்கத்தில் கிராமத்தில் ஒரு மூலிகை வைத்தியம் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க. எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள ஒன்றும் கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஏதாவது நாட்டு மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்னு இந்த மருத்துவர்கிட்ட கேட்குறமா இந்த அம்மா. அவரும் ஒரு பொடியை எடுத்து கொடுத்துட்டு, இது மெல்ல மெல்ல கொள்ளும் ஒரு நஞ்சு, இதை தினமும் உன் மாமியார் சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுங்க. ஒரு சில மாதங்களில் இயற்கை மரணம் போல் இறந்துடுவாங்க அப்படின்னு அந்த வைத்தியர் சொல்கிறாரு. மேலும் இது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். முக்கியமாக உன் மாமியாரோட ரொம்ப அன்பாக நடந்துக்கொள். அப்போ தான் உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த மருமக சாந்தியும் அதேமாரி தினமும் உணவில் அந்த அவர் கொடுத்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ரொம்ப மாமியாருக்கு அன்பாக பரிவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை மாமியார் இதை பார்த்துட்டு நம்ம மருமகிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்களேன்ட்டு இவங்களுடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த மருமகிட்ட சண்டை போடுறதே இல்லை. இதனால் நாளுக்கு நாள் இவங்க பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரு அந்யோன்யமாக பழகி ரொம்ப பாசத்தோடு பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையுமே வரதில்லை. இப்போ என்னென்னா, மருமகளுக்கு தன்னோட மாமியாரோட அன்பு ரொம்ப கிடைக்கிறதுனால இவங்களை இழக்கிறதுக்கு அந்த மருமகளுக்கு மனது வரலை. உடனே மீண்டும் அந்த மருத்துவர்கிட்ட போய் அழுகுறா, என்னுடைய மாமியாரை எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது மாற்று மருந்து கொடுத்து எங்கள் மாமியாரை காப்பாற்றுங்க. இப்போ என்னோடய மாமியார் எனக்கு அம்மா மாதிரி ரொம்ப பாசத்தோடு நடந்துக்கிறாங்க, அவங்கள என்னால் இழக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா அந்த வைத்தியர்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. உடனே மருத்துவர் சொல்கிறாரு, நான் கொடுத்தது மருந்து ஒரு சத்து மருந்து தான், அது விஷம் இல்லை. அதனால் உன்னுடைய மனதில் தான் அந்த விஷம் இருந்துச்சு. நீ எப்போ அன்பாக நடந்துக்கிட்டியோ அப்பயே அந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனசுலேருந்து போயிடுச்சு.
இப்போ நீ வந்து சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்புகிறாரு. இப்போ இந்த கதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, நம்ம யாருக்கிட்டேயும் வெறுப்புடன் நடந்துக்கூடாது, எல்லாருக்கிட்டேயும் அன்பு காட்டினா திருப்பி நமக்கும் அதே அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.